சிவதந்தை ஞான வைரத்துளிகள். இனிமையான குழந்தைகளே, உங்களது குறிக்கோள் மற்றும் லட்சியமானது அதிசயமான வண்ணமயமான உலகமாகிய சொர்க்கத்திற்கு அதிபதியாவது. எனவே சதா இதே குஷியில் மகிழ்ச்சியாக இருங்கள். வாடிப்போனவராக இருக்கக்கூடாது. எல்லையில்லாத உலகத்தைப் பற்றி யாருக்கும் தெரியவே தெரியாது. உங்களிலும் கூட நம்பர் பிரகாரம் முயற்சியின்படி முழு உலகின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானம் உள்ளது. சொர்க்கம் எவ்வளவு வண்ண நிறங்களுடன் அழகாக இருக்கும். நீங்கள்தான் அதிசயமான உலகத்திற்காக அவரவர் அதிர்ஷ்டப்படி புருஷார்த்தம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாடகம் என்று புரிந்திருந்தால் நாடகத்தின் முதல் இடைக்கடை பற்றிய ஞானமும் இருக்க வேண்டும். தந்தை கூட எவ்வளவு சாதாரணமாக இருக்கிறார். நமக்கு எல்லையில்லாத தந்தை கற்பித்துக் கொண்டிருக்கின்றார். முற்றிலும் பிணம் போல ஆகிவிடுகிறார்கள். அந்த குஷி போதையில் இருப்பதில்லை. இப்பொழுது உலக அதிசயத்தின் ஸ்தாபனை ஆக்கிக் கொண்டிருக்கின்றது. ஞான ரத்தினங்களை தாரணை செய்ய வேண்டும். இப்பொழுது நீங்கள் ஞானக் கடலில் இருந்து பாபாவிடமிருந்து நேரடியாக கேட்கிறீர்கள். எனவே வேறு எதையும் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அதிகாலை எழுந்து எழுத வேண்டும், பின்படிக்க வேண்டும். மறந்துவிட்ட குறிப்புகளை பிறகு மறுபடியும் சேர்க்க வேண்டும். யாருக்கு அபியாசம் இருக்குமோ அவர்களால் நல்ல முறையில் புரிய வைக்க முடியும். ஆத்மாவும் தூய்மை, சரீரமும் தூய்மை. நினைவு யாத்திரை மூலமாகவே தங்கம் போன்று ஆகும். நிறைய பேருக்கு நினைவு செய்வதற்கான அறிவு கூட கிடையாது என்பதை பாபா அறிவார். சிருஷ்டி கூட சதோ பிரதானம், சதோ ரஜோதமோ ஆகிறது. ஆத்மா அழகாக ஆக்கப்படுகிறது. மனம், சொல், செயலில் எப்படி நடக்கிறார்கள் என்று பாபா ஒவ்வொருவருடைய நடத்தை மூலம் புரிந்து கொள்கிறார். இந்த ஞானம் எல்லா தர்மத்தினருக்கும் ஆனது ஆகும். என்னை நினைவு செய்தீர்கள் என்றால் உங்களது பல பிறவிகளின் பாவங்கள் நீங்கிவிடும் என்று தந்தை கூறுகிறார். மாயையினுடையது ரூபங்கள் கூட பலவிதமாய் உள்ளன. ஒரு சிலருக்குள் முற்றிலும் குஷி இருப்பதில்லை என்பதை பாபா பார்க்கிறார். ஸ்ரீமத் படி நடக்கமாட்டேன் என்று சபதம் செய்திருப்பது போல நடந்து கொள்கிறார்கள். சேவையோ குழந்தைகள் செய்ய வேண்டிய உள்ளது. எல்லோருக்கும் செய்தி கொடுக்க வேண்டும். இதில் மிகுந்த அறிவு வேண்டும். நமக்கு பகவான் கற்பிக்கிறார் என்ற அவ்வளவு போதை வேண்டும். பதீத நிலையில் இருந்து பாவனமாக வேண்டும். தந்தையை நினைவு செய்ய வேண்டும். தேகதாரியை நினைவு செய்யக்கூடாது. குழந்தைகளே, நல்ல குணங்களை தாரணை செய்யுங்கள். குலத்தின் பெயரை விளங்கச் செய்யுங்கள். நல்லது. சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி. மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் திஸ் டே. ஓம் சாந்தி. நான் பிந்து ரூப ஆத்மா. நான் சதா பரந்தாமத்தில் சிவபாபாவுடன் அமர்ந்திருக்கிறேன். நான் சிவபாபாவுடன் எப்போதும் ஒளியின் கருணாமயக் கடலில் மூழ்கியிருக்கிறேன். பவித்திரமே என் வாழ்க்கையின் அடிப்படை, எனது இயல்பு. சிவபாபாவின் அன்பு என் ஆழ்ந்த ஆதார ஆகாரம். சிவபாபா என் பரமபிதா, பரமமாதா. அவரே என் பரம ஆசிரியர், பரம சத்குரு, பரம நண்பர். அவருடைய வழியில் நான் சாகரமாய் பாயும் ஞானநதி. ஞானமே என் அனைத்து குணங்களையும் வலுப்படுத்தும் கருவி. நான் யோகத்தில் பழைய காமத்தை எரிக்கிறேன். காமம் எனும் விஷத்தை பாபா நினைவின் தீயில் கரைத்து விடுகிறேன். கோபத்தின் அலைகள் என் மனத்தை அசைக்காது. பற்று என்னை கட்டியிருந்தது. இன்று பாபா அதைக் களைந்துவிட்டார். நான் யாருக்கும் சொந்தமல்ல. சிவபாபா மட்டும் எனது சொந்தம். என் மனம் பாபாவின் பாசாங்கற்ற அன்பில் நிலையாகிறது. எரிச்சல், மனமாற்றம், குழப்பம் எனும் பழக்கங்கள் மறைந்துவிட்டன. நான் எப்போதும் பூர்ண திருப்தி உள்ளவன். பெருமையை விரும்புதல், பெயர் புகழ் ஆசை அனைத்தும் கரைந்தது. நான் பாபாவுக்கே புகழ் அளிக்கிறேன். சோம்பல், அலட்சியம்,
தள்ளிப் போடுதல் இனி இல்லை. அவமதிப்பு, மரியாதையின்மை, பிடிவாதம் போய்விட்டது. நான் சத்தியத்தில் உறுதியானவன், மென்மையானவன். நான் பாபாவின் பாதுகாப்பில் இருக்கிறேன். எரிச்சல், ஆசை, தேக்கி வைத்தல் எனும் பழக்கங்கள் இல்லாது போனது. நான் எவருக்கும் துக்கம் தரவில்லை. பிடிவாதம், புத்தி அகங்காரம் ஆகியவை மறைந்தன. மற்றவர்களை குறை கூறுதல், தவறான சங்கம் ஆகியவை முடிந்தன. நான் சர்வ சக்திகளில் நிலை பெற்றவன். உலகச் செய்திகளைப் பரப்புதல் இனியில்லை. நான் பாபாவின் ஸ்ரீமத்தை சுத்தமாக பின்பற்றுகிறவன். ஏமாற்றுதல், சந்தேகம், குற்றம் சொல்வது போய்விட்டது. என் மனம் தெளிவு, துணிச்சல் நிறைந்தது. தவறான தேவையற்ற தொடர்புகள். நான் கருணையுள்ளவன். பாவனைகள் தூய்மையானவை. எந்தவித ஆடம்பரத்திலும் ஈடுபாடு இல்லை. துரோகம், தாழ்வு, மனப்பான்மை, சோர்வு ஆகியவை போய்விட்டது. தவறை ஒப்புக்கொள்ளாத தன்மை முடிவுற்றது. நான் யோசித்து பேசுகிறவன். இப்போது நான் முழுமையான சுதந்திர ஆத்மா. பாபாவின் ஒளி என்னை தேவ தூதனாக்குகிறது. என் மனம் தேவி குணங்களால் நிறைந்தது. என் சன்ஸ்காரங்கள் பூரணமாக தேவியானவை. நான் சுத்தம், அன்பு, ஞானம், சக்தி, ஆனந்தம், பேரின்பம், அமைதி ஆகியவற்றில் நிலைத்திருக்கிறேன். எனது, என்னுடையது என்ற சுவடு கூட தியாகம் செய்துவிட்டேன். நான் பாபாவின் வரதானம் பெற்றவன். நல்லது. மன்மனாபவ. தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் 63 ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன. ஓம் சாந்தி.